நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Can I help you? இது என் பொண்ணு காவேரி இங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும்னு ஆசைப்படுறா. Yeah, what is the background she's having? Any graduation or something? இப்ப பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கா. காவேரி கார்மெண்ட்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கா. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும். அப்புறம் நான் இப்போ அக்கவுண்ட் செக்ஷன்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அத பத்தி எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன கோர்ஸ் இருக்கு? அதுக்கு நீங்க டேலி படிக்கலாம். அது ஒரு 6 மாச கோர்ஸ். வேற ஏதாவது பண்ணணுமா உங்களுக்கு? மோரோவர் எனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அதுக்கு என்ன கோர்ஸ் இருக்கு? AutoCAD 2000 படிக்கலாம். Okay. மல்டிமீடியா கோர்ஸ் இருக்கு. அதுவும் படிக்கலாம். அதுவும் 6 மாச கோர்ஸ் தான். அப்ப இதுக்கு சார்ஜஸ் எல்லாம் என்னங்க? டேலிக்கு 6000 சார்ஜ் பண்றோம். AutoCADக்கு 4000 சார்ஜ் பண்றோம். இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம்ல? நீங்க 2 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கலாமே. ஏன்? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அடுத்த நாள் ஜாயின் பண்ணிக்கலாமே. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? இல்ல, விஞ்ஞானம் உச்சக்கட்டத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் இதெல்லாம் பாக்குறீங்கன்னு நினைச்சு சிரிச்சேன். இருந்தாலும் நம்ம சென்டிமெண்ட்டை மாத்த முடியாது இல்லீங்களா? பணமாவது இன்னைக்கு கொடுக்கலாம்ல? With pleasure, I can take it now. விஜி, don't play. யாரு? அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ குருக்களா இருந்தார்ல அவர்தான். ஆமா, குறுக்கல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி வா போலாம். Good morning. Good morning, madam. மார்னிங். இது அடுத்த பேட்சோட மெஷர்மென்ட் ஸ்லிப். பார்த்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. Okay, madam. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா லைன் சூப்பர்வைசர்ட்ட சரி, கேட்டுக்கோங்க. ஓகே? Okay, madam. விஜி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, உன்னை கூப்பிட ஆனந்த் வந்தாரா? நீ வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டியா? உங்களுக்கு எப்படி? நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தாம்மா இருக்கேன். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். அம்மா, எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? 4 வருஷமா வேலை செய்யறேன். உன் புருஷன் மாதிரி தான் என் புருஷனும் தினம் குடிச்சு வந்து அடிப்பாருமா. சரிதான் போடான்னு விட்டுட்டேன். பிள்ளைங்களை காப்பாத்தணுமேம்மா. அந்த மாதிரி நேரத்துல நம்மள மாதிரி வாழ வெட்டிங்க தைரியமா இருந்துதான் இந்த மாதிரி வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணுமா. ஆமா, நீ என்ன பண்ண போற? ஏன் கண்ணுலங்கிற? ஒன்றும் இல்லை. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சரி, இங்க எதுக்கு வந்த? சாரதாக்கா மெஷர்மென்ட் ஸ்லிப் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அதான் வந்தேன். வேலை முடிஞ்சோன்னு போக வேண்டியதானே? இதுக்கு அனாவசியமா அடுத்தவங்கிட்ட பேச்சு வாங்குறேன். இதுக்கு தான் ஆபீஸோட வேலையை முடிச்சுக்க, ஃபேக்டரி பக்கம் வராதுன்னு சொன்னேன். விஜி, வாழ்க்கையில நம்ம மனசோடிஞ்சு போகும்போது தான் நமக்கு பின்னாடி இருக்க 1 கோடி பேரை பார்க்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா முன்னாடி இருக்கவங்க தான் உதாரணம் எடுத்துக்கணும். புரியுதா? ஆமா, கிருஷ்ணா எங்க போயிட்டா? கூட சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. எங்க போயிட்டான்னு பாரு. பார்க்குறேன். வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ போ.
டேய் இந்த வேலையில நீ ஏன்டா செய்யற? காவேரி கார்மெண்ட்ஸ்ல நானும் ஒரு வேலைக்காரன்டா. 1000 தடவை சொல்லியிருக்கேன் இங்க நீ ஒரு பார்ட்னர். உன்னை சரி வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. உனக்கு எப்ப பசிக்கணும் எனக்கு தெரியும். பேசாம வாடா. இல்லடா, சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்கு. டாக்டர்கிட்ட போலனாலும் வந்து வரைய மாட்டேங்கிறேன். சரி சரி மோர் சாதமா சாப்பிடலாம் வா. வேணடா, நீ போய் சாப்பிட போ. உன்னை விட்டு நான் எப்படா சாப்பிடுறேன்? சரி எனக்கு சாப்பிட வேண்டாம் விடு. டேய் டேய் இருடா இருடா. இது நீங்க பாத்துங்க. பசிக்கலன்னா விட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப டைம் ஆச்சுல? ஆமாங்க Hello, sir. டைம் ஆச்சு. ஹாய். வேற என்ன சாப்பிட்றீங்க? ஹாட்டா கூலா? என்ன? ஹாட். 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 காஃபி, டீ, மில்க், போன்விட்டா, ஹார்லிக்ஸ். என்ன காஃபி சாப்பிடுற? ஓகே? காஃபி. காஃபி, ஃபில்டர் காஃபி, ப்ரூ, நெஸ்கஃபே, சன்ரைஸ். இதுல நல்ல காஃபியா கொண்டு வாங்க. எங்க ஹோட்டல்ல எல்லா காஃபியும் நல்லா தான் இருக்கும். ஆனா அது உங்க உடம்பு கொத்துக்கணுமே. ஏன்னா காஃபில காஃபின் இருக்கு. பித்தம் ஜாஸ்தியாகும். பித்தம் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா இசிஜி எடுக்க சொல்லுவாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்க சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம்? இல்ல ஒரு நீ விளையாட்டு. ஏன் ஆர்டர் பண்ண? நான் ஒன்று சொல்றேனே, உங்களுக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க. அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது. ஜூஸ் நல்லதா இல்ல உங்க அட்வைஸ் நல்லதா? ரெண்டு பேருக்குமே நல்லதுதான். Excuse me. என்ன சாப்பிடுறீங்க? 1 செகண்ட். என்ன ஜூஸ் சார்? ஜூஸ் ஜூஸ் ஓகே. 2 சாத்து. 2 சாத்துக்குடி. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே. நீங்களா? நீங்களாண்ணா என்ன ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? கோயில்ல குருக்களா பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர்ல டீச்சரா பார்த்தோம். அதுவா? அது என்னோட பல அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சாரி மேடம், தெரியாம பட்டுச்சு. என்ன மேடம்? மேடம் நீ சொல்லுமா. இட்லி. இட்லி. இட்லியில் எப்படி? ரவா இட்லி, சாம்பார் இட்லி, ரச இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, செட்டிநாடு இட்லி, பெங்களூர் இட்லி, காக்டெயில் இட்லி, தட் இஸ் வெரைட்டி இட்லிஸ். இதில் உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? காஞ்சிபுரம் இட்லியே கொடுங்க. ஓகே மேடம். 1 செகண்ட். மெனு கார்டில் இருக்கிறது ஒன்று விடாம சொல்லிட்டாரு. இட்லி ஓகே மேடம். வேற என்ன வேணும்? முடிச்சப்பறம் ஆர்டர் கொடுக்கலாமா? இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லுங்களேன். தோசை கொடுங்க. தோசை, ஸ்பெஷல் தோசை, கீ தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை, ராஜராஜ சோழன் தோசை, மைசூர் மசாலா தோசை. இதுல என்ன தோசை வேணும் உங்களுக்கு? ராஜராஜ சோழன் தோசை. ராஜராஜ சோழன் தோசை. ஓகே. ஹலோ. எஸ் சார். பில் ப்ளீஸ். 1 minute சார். மைசூர் மசாலா தோசை, ராணி தோசை, ராஜராஜ சோழன் தோசை. மேடம், தோசை சொன்னீங்களே, எப்படி சூடா கொண்டு வரட்டுமா இல்ல ஆற வச்சு கொண்டு வரட்டுமா? அது என்னது? இல்ல நிறைய பேர் நாங்க சூடா கொண்டு வந்தாலும் ஆற வச்சு தான் சாப்பிடுறாங்க. சில பேர் சூடா வச்சாலும் இன்னும் சூடா வேணுங்கிறாங்க. அதனால முன்னேற்பாடா நாங்களே கேட்டுறது. நல்லா படிச்சவன் போல இருக்கே. எப்படி மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? எழுதி ஒட்டிருக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு? கற்பூர மூலம் மேடம் உங்களுக்கு. இப்போ என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? பயோடேட்டாவே சொல்லிடுறேன். என் பேர் மாதவன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். படிச்சதுக்கேற்ற வேலை கிடைக்கல, அதனால கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். மார்னிங் 7 to 9 கோயிலில் பார்த்தீங்களே குருக்கள் அர்ச்சனைலாம் பண்ணி வைப்பேன். மந்திரம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லுவேன். அங்கே போயிட்டு இருக்கேன். அப்புறம் 9 to 11 வேலை இல்லை மேடம். வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், போர் அடிக்குது. ஆனால் 11 to 6 கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். அனிமேஷன், கிராஃபிக்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கேன். ஈவினிங் 6 to 11 இங்கே மேடம் இட்லி, வடை, தோசை, பொங்கல் இப்படி போயிட்டு இருக்கு. 9 to 11 தான் மேடம். அந்த டைமுக்கு வேலை கிடைச்சதுன்னு வச்சிங்களேன், இன்னொரு அவதாரம் எடுத்துருவேன். ஏதாவது வேலை தெரிஞ்சா சொல்லுங்க மேடம். நீங்களும் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மாதவன், எஸ் மேடம். நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல பாரு. என்ன மேடம் என் மேல பாவப்பட்டு ஏதாவது வேலை கொடுக்க போறீங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். அப்பா பிரைவேட் கன்சர்ன்ல இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. இந்த 9 to 11 அதுக்கு தான் எந்த வேலையும் கிடைக்கல. சரி, நீ வந்து பாரு. சாரதா இங்க வந்தா உங்களுக்கு தெரியுங்களா மேடம்? தெரியும். இல்ல என்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது அதுக்காக கேட்டேன். ஓகே நான் என்னோட கடைசி அவதாரத்தையே சொல்லிடுறேன். சர்வர் மாதவன் அப்படியே சொல்லிடுறேன் மேடம். இட்லி கொண்டு வரேன். காவேரி கார்மெண்ட்ஸா? சித்தி இருக்காங்களா?
வாங்கினா ஸ்வேதா ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. சரிம்மா. ஏய், ஏன் எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? பிரபாவதி ஆண்டி சுப்பையா அடிச்சிட்டாங்கப்பா. அதனால சுப்பையாவும் மல்லிகா அக்காவும் வீட்டை விட்டு போறாங்கப்பா. துணிமணில பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலு மாமா தான்ப்பா. சுப்பையா அங்கிள் பிரசாத்தை அடிக்கவே இல்லை. அடிச்சேன்னு பொய் சொல்லி பிரபா ஆண்டி கிட்ட அடி வாங்க வச்சிட்டான்ப்பா. உங்களை போவேன்னு சொல்லுங்கப்பா. எங்கேயும் போக மாட்டாங்கம்மா. நான் பாத்துக்கிறேன் கவலை. என்ன பிரச்சனை? பிரபா சுப்பையா அடிச்சிட்டாலாமா? அவன் ஊரை விட்டு போற சொல்லிட்டு இருக்கானாமா? நீங்க இருக்க சித்தி, நான் போய் பாக்குறேன். என்னங்க இது? ஆபீஸுக்கு போனா பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா பிரச்சனை. எல்லாம் கிருஷ்ணகாவத்தாம்மா. பாருமா, அவன் ஊரை விட்டு போக மாட்டான். நான் சொல்றேன். அப்பா, என்ன பிரச்சனை சுப்பையா? கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது பிரசாத் உங்களை பத்தி தப்பா சொன்னான். நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதான்னு கையை அப்படி வச்சு தள்ளுனேன். உடனே அது வேலுமணி பெருசுப்படுத்தி பிரபாவதி அம்மா வந்து என்ன அடிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட அடி வாங்கலாம், ஏன்னா நான் உங்க வீட்டு உப்ப சாப்பிட்றேன். கண்டவங்ககிட்டலாம் அடி வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால நான் ஊருக்கே போயிடுறேன். நீ எங்ககிட்ட வேலை பார்க்கறியா, அவங்க கிட்ட வேலை பார்க்கறியா? உங்ககிட்ட தான் வேலை பார்க்குறேன். ஆனா அவங்க உங்களை கேவலமா பேசுறத நீங்க பொறுத்துக்கலாம், என்னால பொறுத்துக்க முடியாது. பிரசாத் அடிச்சியா? ஆமா, தப்பு தானே? தப்புதான். அதனால அடிச்சாங்க. இந்த பாரு, எங்க மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா இங்கே இரு, இல்லைன்னா உடனே பஸ் ஏறி ஊருக்கு கிளம்பு. நான் இங்கே இருக்கிறேன். நீ பாரு, மல்லிகை போய் சமாதானப்படுத்து. சரி சரி, அழாத. உங்க பொண்டாட்டி அடிச்சதுக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உங்க பொண்டாட்டி எடுக்க வக்கல ஏங்கிட்ட வரீங்களா? இப்பெல்லாம் பண்ணீங்க, வீட்டு வெளியே போயிடுவேன். ஐயா போயிடு, உடனே போயிடு. அவரை எதுக்கு வெளியில போக சொல்றீங்க? வேலு போனா நானும் போயிடுவேன். எல்லாருக்கும் நிம்மதி. புறப்படு உடனே. எங்களை போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படி கேளு பாப்பா. வாயில கேட்டு நாங்க சாவலையா? என்னடா இது? அம்மா கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு மேல போ. வேலு போப்பா. இது நியாயம். நீங்க நியாயஸ்தர் மாப்ள. மாப்ள, இந்த வேல்மணி மானஸ்ட இது வரைக்கும் ஒரு பையன் இந்த உலகத்துல டச் பண்ணின கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவால நீ தப்பிச்சுக்கிட்ட. இப்ப சொல்றேன், உன்னை எண்ணி 6 மாசத்துல உன் கழுத்து மேல நான் கையை வச்சு வெளியே தள்ள நான் வேல்மணி இல்ல. சேலஞ்ச் பாய் புட்டி போடா. சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்ணவே வாக்கு இல்ல, பேச வந்துட்டீங்க. எப்படி மேல வர பாக்கலையா? பாப்பா இந்த அளவு உள்ள விடாத. பெட்ரூம்ல தரையில போடல. இனிமே ரூமுக்கு வெளியே படுத்து வை. பாத்துறேன்டால. எல்லிக்காரர எல்லி எப்படி? 5 ரூபாய். 2 எல்லி எங்க பாப்பா கூட. யோ, உன் பாட்டு கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஐரியா வெட்டி தரேன். என்னையா எல்லி வெட்டுற? அருவா பிடிக்க தெரியாதவெல்லாம் எல்லி வெட்டுறான். எல்லியா வெட்டுற? ஏன் தடை கொடுக்குற? வீச்சருவா தெரியுமாயா உனக்கு? வீச்சருவா எங்க ஊர்ல எங்க பாரம்பரிய வீச்சருவா இருக்கு. எங்க தாத்தாவோடது சும்மா அவ்வளோ நீளம். எங்க தாத்தா அதால 100 தலையை வெட்டியிருக்கார். எங்க அப்பா 50 தலையை வெட்டியிருக்கார். அந்த பாரம்பரிய வழியில வந்தனா அட்லீஸ்ட் ஒரு 25 தலையாவது வெட்டினாதான் எனக்கு மரியாதை. இந்த நேரம் பார்த்து அந்த அருவா தொலைஞ்சு போச்சு. இந்நேரம் அது மட்டும் கையில இருந்துச்சு, அந்த வீட்டுல 3 தலை கீழே உருண்டிருக்கும். இதான உங்க குடும்ப பாரம்பரிய அருவா? இந்த அருவா இவன் கையில எப்படி கிடைச்சது? ஒருவேளை இவனும் நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்தவனும் என்னமோ. வீச்சருவா வீராசாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்காடா? அந்த கொலகார பையதானே பிரதர். அந்த நாயை பத்தி நாம ஏன் இப்ப டிஸ்கஸ் பண்ணணும்? அந்த கொலகார நாய் நான் தான். வீச்சருவா வீராசாமினே, தியாக செம்மலே, தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு நாக்கிலே சனி, மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இதுக்கு முன்னாடி நீ வீச்சருவா பாத்திருக்கியாடா? சத்தியமா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு. சவரம் பண்ணும் போது அந்த பிளேட் டமா தூண்டு அதை பார்த்திருக்கேன். பின்ன உங்க தாத்தா 100 கொலை பண்ணாரு, உங்க அப்பா உங்க ஊர்ல 50 கொலை பண்ணாருன்னு சொன்னியே. அதெல்லாம் சும்மா தப்பா எடுத்துக்காதீங்க. மவனே, இளநீர் வாங்க வந்தமா வாங்கனமா போனமான்னு இருக்கணும். பேசாத. நானே 14 கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன 15வது கொலை பண்ண வச்சிடாத. புடி. இங்க வா. அண்ணே,
நீ ஜாஸ்தி பேசுறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இனிமே நீ ஜாஸ்தி பேசுன உன் நாக்குல இருக்க சனி கழுத்துக்கு வந்துடும். கொஞ்சம் குனி. அண்ணே வா. ஏங்க தம்பி, இந்த வாழாவெட்டி விஜயோட புருஷன் நீங்க தானே? இந்தாங்க புடிங்க. தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கதான் செய்யும், சச்சரவு இருக்கதான் செய்யும். நமக்குள்ள முடிச்சுக்கணும். இன்னொருத்தர் வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி வாழ வைக்க கூடாது. அதுலயும் பாருங்க, உங்க வீட்டுக்காரிய இந்த வீட்டு வேலைக்காரியா ஆக்கியிருக்க அந்த சாரதா, அந்த சாரதா ராவுவ சும்மா அப்படி தட்டுறது இல்லையா? அப்படி தட்டி வைங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டிங்க விட்டு வச்சுங்க, 4 பேர் உங்களை பார்த்து மானம் இருக்கா, உனக்கு ரோஷம் இருக்கா, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டா பரவாயில்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொன்னீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? விஜய், அடடே ஆனந்தா, வாப்பா வா. என் பொண்டாட்டி விஜய கூப்பிடுங்க. முதல்ல வந்து உட்காருப்பா. இத பார், நாங்க உட்காரெல்லாம் வரல, விஜய கூட்டு போக வந்திருக்கேன். விஜய், விஜய், ஏய் வாடி வெளியில. ஏய் எங்கடி ஓடுற? வா 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 வா. என்ன பண்ணிட்டு இருக்க? கூத்த அடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது. உன்னை கேட்கறதுக்கு யார் உள்ள நினைச்சிட்டு இருக்கியா? உன் புருஷன் நான் இருக்கேன்டே. கொஞ்சிருப்பா, சமாதானம் பேசி அப்புறமா கூட்டிட்டு போலாம். யோ, நீ யாரியா? நீ யாருங்கிற? என் பொண்டாட்டியா நான் கூட்டு போவேன். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ யார என்ன கேட்க? விடு. கண்ணா, உன்ன மாதிரி எத்தனை வில்லனும் நான் சந்திச்சிருக்கேன். எங்கிட்டே உன் விதியை காட்டுறியா? நான் வேதம் பிடிச்சவன், அகிம்சை வழியில போகணும்னு நினைக்கிறவன். அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு விடாதுன்னா சாரதா, சாரதா என்னங்க? ஆனந்த் வந்திருக்காரு, விஜயை கூட்டிட்டு போகணுமா பாத்துக்க. என்ன? என் பொண்டாட்டி விஜய கூட்டு போவேன். அதெல்லாம் அனுப்ப முடியாது, போடா வெளியே. ஏய் நீ உள்ள போ. என்ன என்ன டாப் போட்டு கூப்பிடுற? ஆமாடா, டா போட்டு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, உன் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? போடா வெளியே. என்ன கை அடிக்கிற நீ? ஆமாடா, கை நீட்டி அடிப்ப. போடா வெளியே. அப்போ மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். என்னடா ஆசிட் ஊத்துறியா? என்ன பையன் நினைக்கிற? போடா வெளியே. அப்ப நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் கூப்பிடுமா? கூப்பிடுமா? வாடா. உள்ள வாடா. உள்ள வந்து நான் ஏன் உள்ள போறோம்? விஜய் நீ சொல்ல மாட்டியா நீ? ஏய் விடு. போடா. நான் உள்ள போக மாட்டேன். அப்படியே வெளிய போடா. வெளிய போ. போடா. விஜய் என்னடா நடக்குற? போடா வெளிய. நான் போடா. சொல்றேன். தம்பி ஆனந்தே, நீ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீட்டுல யாரு கூடயாவது சண்டை போடணும்னு நினைச்சா சாகப்பட்சி ராமுன்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட சண்டை போடலாம். ஆனா சாரதான்னு ஒரு டேஞ்சரான பொம்பளை இருக்கா, அவகிட்ட சண்டை போடாதாரா கண்ணான்னு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்குள்ள நடிச்சியடா அப்பா. ஆனா ஒண்ணு, ஆண்டவன் இருக்கான். அடிச்சவங்கிட்ட என்ன முறைக்கிற? போயா. உங்க ஃபேஸுக்கு சைட் வேவ்ஸ் கட் பண்ணிட்டு உங்க ஹேரை லூஸா விட்டீங்கன்னா ப்ராடா இருக்குல்ல உங்க ஷோல்டர், அது கொஞ்சம் ஸ்லிம்மா காட்டும். அப்படியே ஃபேஸுக்கு நல்லா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நிஜமாவே சொல்றீங்களா?
நிஜமா தான் சொல்றேன். நீங்க அதை பண்ணி பாருங்க. வணக்கம்மா. அவர் எப்படி இருக்காரு? உங்க வீட்டுக்கார கேட்கல, டெல்லிக்காரரை கேட்டேன். என்ன பேச்சு பேசுற? கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கு பாயிட்டுமேன்னு பார்த்தேன். இங்க தஞ்சாவூரே காஞ்சி கிடக்குது. என்ன சொல்ல வர? காலு கணக்கு 5-10 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கியே, என்னைக்கு சோஃபால உக்காந்து கட்டுக்கட்ட பணம் சம்பாதிக்க போற? இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்ன விஷயம்? சொல்லு வேலு. இது என்னது? பன்னு. இல்ல, இதான் காவேரி கார்மெண்ட்ஸ். இது நியாயமா பார்த்தா உனக்கு பாதி வரணும், சித்திக்கு பாதி போகணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? எங்க இருந்தோ வந்தான் அந்த வளர்ந்தவன், அதான் அந்த யோகி பைய, அவனுக்கு வேலையை போட்டு கொடுத்தாங்களா, அவனுக்கு ஒரு பங்கு போச்சா. இந்த புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்தால அவளை பெண் விஜி, அதான் அந்த முண்டக்கண்ணி, அதுக்கு வீட்டுல வச்சுட்டு வேலை போட்டு கொடுத்தாங்களா, அவளுக்கு ஒரு பங்கு போயிடுச்சா. இந்த ஓடுகாலி காவேரி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. வர புருஷன் சும்மா இருப்பானா? அவன் ஒரு பங்கு கேட்டு சண்டை போடுவான், அவனுக்கு ஒரு பங்கு போச்சு. மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு. இத நீ சாப்பிடுவியா இல்ல பாசமலர் சித்தி சாப்பிடுமா? இப்ப என்ன செய்யணும்ங்கற? இந்த பண்ண குரங்கெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி முழுசா நம்ம சாப்பிட்டுறணும். நேரா உன் புருஷன்கிட்ட போய் இப்பயே கம்பெனி ஷேரை பிரிக்க சொல்லு, சரிபாதியா பிரிக்க சொல்லு. காவேரி கார்மெண்ட்ஸ் நடுவுல பெருசா ஒரு செவுரை எழுப்பி, இந்த பக்கம் காவேரி கார்மெண்ட்ஸ், இந்த பக்கம் பிரபாவதி கார்மெண்ட்ஸ். பிரபாவதி கார்மெண்ட்ஸ் அப்படி பெருசா வளர்க்கணும், காவேரி கார்மெண்ட்ஸ் அழிச்சிடணும். நான் சொன்னா அவர் கேட்பாரா? ஏமா, என்னால ஐடியா மட்டும் தான் தர முடியும். நீ தான் எப்படியாவது புருஷங்கிட்ட பேசி சரி பண்ணணும். ஆடுற மாட ஆடி கறக்கணும், பாடுற மாட பாடி கறக்கணும். நான் வேணா ஒண்ணு செய்யறேன், இது சம்பந்தமா மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு புள்ளையார் சொல்லிய போட்டு தயார் பண்ணி வைக்கிறேன். பின்னாடி நீ கன்டினியூ பண்ணிக்கோ. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இவங்களை பார்க்கணும். அந்த லாஸ்ட் ரூம்ல ஒருத்தங்க இருக்காங்க. அங்கேயா? ஆமா, அவங்கள போய் கேளுங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேடம் பார்க்கணும். உங்க பேரு? மாதவன். அப்பாயின்மெண்டே இல்லையே. மேடம் தான் வர சொன்னாங்க. எங்கேருந்து வரீங்க? கோயில் இல்ல கம்ப்யூட்டர் சென்டர். இல்ல, நீங்க சர்வர் மாதவன் சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, நீங்க மாதவன் யாரையா வர சொன்னீங்களா? இல்லம்மா, வர சொல்ல. தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். சர்வர் மாதவன் கிண்டல வர சொல்றான். கொஞ்சம் வர சொன்னேனே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. யாருமா அந்த பையன்? வர சொன்னியா? கால் மேல கால் போட்டிருக்கானா? ஆமா. நீங்க யாருன்னு கேட்டானா? என்ன பண்றீங்கன்னு கேட்டானா? அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தன்னம்பிக்குள்ள மாதிரி தெரியுது, அதே சமயத்துல கர்வம் இல்ல. யாரு? பேர் மாதவன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். படிப்புக்கேத்த வேலை கிடைக்கலன்னு காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கோயில்ல குருக்கெல்லாம் இருக்கான். 11 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்டர்ல டீச்சரா இருக்கான். அதுக்கப்புறம் 7 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல பேரரா இருக்கான். ஏழ்மையான குடும்பம் போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு, நடுத்தர குடும்பம். வேலை கிடைக்கிற வரைக்கும் சுயமா சம்பாரிச்சு சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறான். அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன் தப்பி போய் இங்க இருக்கா. அம்மா, எதுக்கு அவனை வர சொன்னேன்? காலையில 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் காவேரிக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செய்யலாம். அப்புறம் எதுக்கு அனாவசியமா காக்க வைக்கிற? இல்லைங்க, தன்னம்பிக்கை இருக்கு, நல்ல பையன், படிச்சிருக்கான், பொறுமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். உட்காருங்க,
அவங்க கூட பேசும்போது நீங்களும் இருங்க. நீ பண்ற முஸ்தீபெல்லாம் பார்த்தா அவனை கம்ப்யூட்டர் கிளாஸ் மட்டும் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். எங்களால வேலை செய்ய முடியாதுன்னு இல்லை, சிக் யூனிட் ஆச்சே, பரிதாபப்பட்டு வேலை கொடுத்தேன். இனிமே கரெக்டா டெலிவர் பண்றதுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளீஸ் இதோட விட்டுடுங்க. இனிமேல் எல்லாம் சரியா பண்ணிடுறேன் மேடம். சரி சரி, கிளம்பு. வரேன் சார், வரேன் மேடம். அக்கா 11 o'clock ஆயிடுச்சு, நம்ம ஃபேக்டரிக்கு போகணும். ஆபீஸ்க்குள்ள மேடம்னு கூப்பிடணும், அக்கானு கூப்பிடக்கூடாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அப்படின்னா நான் நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன். என்ன ஆபீஸ்க்கு வர மாட்டேன்? எங்க வெளியே வந்து எப்படி வேணா கூப்பிட்டுக்க. இங்க விட்டுடுங்க. சரி போ. அக்கா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த மாதவன்றவர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பாக்குறீங்களா இல்ல நாளைக்கு வர சொல்லட்டுமா? வர சொல்லு. சரி உட்கார். தேங்க்யூ மேடம். உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது மேடம். ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொன்னேன்னு தெரியுமா? இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணியே கோவமே வரலையா? இல்லை மேடம், எனிவே நான் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறேன். கையை செஞ்சுட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அதுவே இங்கே வந்து வேலை செய்கிறவங்கள பார்த்தா போர் அடிக்காமல் இருக்கும். ஆனால் இதுவே 11 மணிக்கு மேலே என்ன வர சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன் மேடம். சரி, இனிமே 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. என் பொண்ணு காவேரிக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்க போறீங்க. ஓகேயா? ஓகே மேடம். விஜய் ப்ளீஸ் கம் இன். விஜய், இவர் பேர் மாதவன். காவேரிக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்க போறாங்க. ப்ளீஸ் டேக் இட். வாங்க. வரேன் மேடம். வரேன் சார். ரைட். ஸ்மார்ட் பாய். மேடம் ஃபைல் இங்க வைக்கிறேன். ஓகே வாங்க. காவேரி காவேரி இங்க பார். மிஸ்டர் மாதவன், திஸ் இஸ் மிஸ் காவேரி, சாரதா மேடமோட டாட்டர். இவங்களுக்கு தான் நான் 9 to 11 கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தர போறேன். என் பேர் மிஸ்டர் மாதவன். இதுதானே சொல்ல போறீங்க? எனக்கு இவரை ஏற்கனவே தெரியும். ஓ ஓகே. சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? வா வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன எங்கடி பிடிச்ச இந்த சர்வர் மாதவன? பாக்குறதுக்கு கார்ட்டூன் மாதிரி இருக்காரு. பார்த்து பயமுடிச்சு வச்சிடாத. நான் பயமுடுத்தது இருக்கட்டும். இந்த ஐயர்வாதியார் கொஞ்சம் விட்டா வாயாலேயே பேசி நம்மள அறுத்துருவாரு. அடுக்கிறது போதும், கிளாஸ் போறீங்களா? போ போ. உங்களுக்கு கீபோர்ட் ஆபரேட் பண்ண தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். அப்படிங்களா? இங்க கொஞ்சம் ஆபரேட் பண்ணுங்க பாப்போம். சாரி. உட்காருங்க. ரமேஷ் சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்பிச்சு. சரி சார். என்ன? ஓகே சார். என்ன விமலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்னடி புதுசா இருக்கு புடவை? உனக்கு தான் எப்படி இப்படிலாம் அமைதின்னே தெரிய மாட்டேங்குது. அந்த நீலா பத்தியா எப்ப பார்த்தாலும் ஒரே அழுக்கு புடவை கட்டிக்கிட்டு இருக்கு. அவளை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவ வாங்குற சம்பளத்தை எங்க செலவு பண்றா? அப்படியே மிச்சம் பிடிச்சு வச்சிருக்கா. அவளை மாதிரி உன்னால இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாதுடி. முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு வீணா அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அவ இங்க வர வருமானத்தை வச்சுதான் குடும்பம் நடத்துறா. புரியுதா? யோகி சார் வராரு. நீங்க என்ன பண்றீங்க? குட் மார்னிங் சார். எந்த செக்ஷன்? டெய்லரிங் செக்ஷன். உங்க மேல எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீங்க சூப்பர்வைசர், அதை மறந்துடாதீங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. சாரி சார். என்ன அகிலா, என்னாச்சு? ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க. சார். வாங்க மேடமோட பிஏ, என்ன விஷயம்? அக்கா உங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. நான் அடிச்சுட்டே இருந்தது, அதான் நேர்லயே வந்து சொல்லிட்டு போலான்னு. அதுக்கு நீங்க வரணுமா? ஒரு பியூன் அமிச்சா நான் வர மாட்டேனா? சரி, இது அப்புறமா பேசிக்கலாமே. அக்கா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க, வாங்க. விஜய், நீங்க மேடமோட பர்சனல் பிஏ.
உங்களுக்கு ஒரு கேபின் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு. அந்த ரூம் விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. ஓகே, வாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்டாஃபை திட்டிட்டே இருப்பீங்களா? எது கேட்டாலும் ஒரு சிரிப்பு. யாருடி அவ? இவதான் மேடத்தோட பிஏவான். யோகி என்ன சொன்னாரு? புடவைய பத்தி நம்ம பேசுனதுக்கு நம்மள திட்டினவரு புடவை கட்டினவ வந்ததும் பின்னாடியே போறத பாரு. நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து பொல்லாப்பே. அப்பாடா, நல்ல வேலை. இப்பயாவது மாப்பிள்ளை நாத்தம் பிடிச்ச ஜிப்பாலுத சட்டைக்கு மாறினாரே. இந்தாங்க மாப்பிள்ளை. இது இல்ல. இது இல்லையா? அப்ப இதுவா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் மாப்பிள்ளை, இந்தாங்க போடுங்க. மாப்பிள்ளை, இந்தாங்க சட்டை. மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். நான் ஹால்ல படுக்கிறேன், நீங்க இந்த ஏசி பெட்ரூம்ல படுக்கிறீங்க. ஏன்னா தரையில தான் படுக்கிறீங்க, இருந்தாலும் அது எப்படி உங்களால மட்டும் 5 மணிக்கு காலைல எந்திரிச்சு சுறுசுறுப்பா ரெடி ஆகி காவேரி கவர்மெண்ட்ஸ்ல போய் உழைப்போன்னு உழைக்க முடியுது? அது ஏன் என்னால மட்டும் முடியல? வேலை வெட்டி இருந்தா அது தானாவே வந்துடும். அது சரி, அது சரி. மாப்பிள்ள, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கோ புள்ள குட்டி ஆயிடுச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களும் வளர்ந்துக்கினே வராங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க செத்து போயிட்டேன்னா எங்க பாப்பாவோட நிலைமை என்ன? அதுக்கு என்ன மாப்பிள்ள, அதுக்காக தான் நானும் பாப்பாவும் நேத்து பூரா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த முடிவை உங்க மூலியமா அமுல்படுத்தலான்னு பாப்பா வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க பிஸியா இருக்கீங்க, பாப்பா கூப்பிட்டுமா? பிரசாத், நீ கொஞ்சம் கீழே போயிரு. நீ நில்றா பிரசாத், நீ ஏன் போற? மாப்பிள்ள, இவன் தானே எதிர்காலத்துல ஆள போறவன், இவனு இருந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வா பாப்பா. மாப்பிள்ள ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நல்ல மூட்ல இருக்காரு, வந்து கேளு வா. என்ன பிரபா, ஏதோ பேசணுமா? இந்த சொத்துல நம்மளோட பங்கு பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. பங்கு பிரிச்சு கொடுக்க சொல்லணுமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? எனக்கு நார்மல் வயிற்று வலி தானே, டாக்டர் ஒன்றும் கேன்சர்னு சொல்லவே இல்லையே. உங்க வயிற்று வலியை பத்தி நான் கவலைப்படலையே. இந்த வீடு வர வர ஒரு பெரிய அனாதை ஆசிரமம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. அனாதையோட அனாதையெல்லாம் என்னால தங்க முடியாது. அனாதைன்னு சொல்றியே, இந்த வீட்டுல யார் அனாதை? மாப்பிள்ள, அங்க கேட்காதீங்க, பாப்பாக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம். என்ன கேளுங்க சொல்றேன். எங்க இருந்தோ வந்து அனாதை வளர்ந்தவன் யோகி, அவன் ஒரு அனாதை. வாழாவட்டிய வந்திருக்கால முண்டக்கண்ணு விஜி, அவ ஒரு அனாதை. இந்த ஓடுகாலி காவேரிக்கு எப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அது கல்யாணம் பண்ண மாப்பிள்ள ஒருத்தன் வருவல்ல, அவன் ஒரு அனாதை. இன்னும் எதிர்காலத்துல எத்தனை அனாதையின் வருகைக்காக சாரதாமா காத்துக்கிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும். இந்த அனாதைகள்லாம் பிச்சு புடுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்தை பாதியா கேட்டு வாங்கிப்போம். மீதி இருக்கிற பாதியை சாரதாமா எந்த அனாதைக்கு வேணா கொடுக்கட்டும். முடிஞ்சா ஒரு சின்ன உதவி பண்ணுங்க, அந்த அனாதை லிஸ்ட்டை என் பேரை கொஞ்சம் சிபாரிசு பண்ணா எனக்கு கொஞ்சம் சொத்து கிடைக்கும். சரி, சிபாரிசு பண்றேன். பிரபா, அவங்க கிட்ட பங்கு கேட்கறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த காவேரி கார்மெண்ட்ஸ்ல, இந்த வீட்டுல நம்மளோட பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கு? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? நீங்க என்ன முதலீடு போடல? உங்க வாழ்க்கையை முதலீடா போட்டிருக்கீங்க, உங்க உழைப்ப முதலீடா போட்டிருக்கீங்க, உங்க இளமை காலத்தையே முதலீடா போட்டிருக்கீங்க. பாருங்க, இத்தனை வருஷம் உழைச்சு உங்க முடியெல்லாம் நிறைச்சு வேற போச்சு. வேலு, அந்த உழைப்புக்காகத்தான் எனக்கு சாப்பாடு போடுறாங்க, என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறாங்க, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, உன்ன மாதிரி தண்டத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க. உன் புருஷன் திருந்தவே மாட்டான். நேரா போய் சைனடை வாங்கிட்டு வந்து முதல்ல அவனை கொல்றேன். அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், நமக்கு இல்லாம போறது ஒண்ணுதான். முதல்ல அத நீ சாப்பிடு. நான் புடிச்சிட்டேன், பால புடிச்சிட்டேன். பிரசாத், வாடா நம்ம விளையாடலாம். நான் வரல. டேய் வாடா, நம்ம சேர்ந்து விளையாடுவோம். போடா, நீ கெட்டவன், உங்க சித்தி கெட்டவங்க, உங்க அப்பா கெட்டவங்க. உங்க கூட எல்லாம் விளையாடினா எங்க அம்மா திட்டுவாங்க.
டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா, வாடா விளையாட்டுக்கு. ஆமா, இவர் பெரிய சமாதான தூதுவர், சமரசம் பண்ண வந்துட்டாரு. வா பிரசாத் போலாம். டேய் இந்த புடி, என்கிட்ட கொடு. புடி, புடி என்கிட்ட கொடுடா. அண்ணே என்கிட்ட தாங்க. அக்கா புடி. அக்கா சப்பனி தாங்க. அக்கா அக்கா என்ன சப்பனி தூக்குங்க. சரி. அக்கா அக்கா என்ன சப்பனி தூக்குங்க. அக்கா என்ன ஓகே ஓகே. யார் முதல்ல தூக்கட்டும்? சப்பானி தூக்கணுமா? நான் உன்னை இப்படியே தூக்குறேன். ஓகேயா? அடுத்து யாரு? வா. எரிக்கோ. அம்மாடியோ என்ன வெயிட்? போதுமா? அத்தனா. வா. இப்படி திரும்ப அப்படிடா, அப்படி திரும்ப. சரி வா, நான் உன்னை இப்படியே தூக்குறேன். அம்மா. ஓகே போதுமா? ஸ்ரீனிவாசா, அக்கா உன்னை சப்பானி தூக்கட்டுமா? நானே ஒரு சப்பானி, என்ன ஏங்க சப்பானி தூக்குறீங்க? சாரிடா, அன்னைக்கு அக்கா தெரியாம சொல்லிட்டேன். அக்காவை மன்னிச்சிருவல்ல? சரி. சரி வா. ரெடியா? நான் தான் விளையாடுவேன். கெட்டியா பிடிச்சுக்கோ. ஓகேயா? அம்மாடியோ. அக்கா போதுங்க. போதுமா? போட்டா விளையாடுறீ சப்பானி தூக்குறீங்களா? ஏய், நீ ஏன் ஒரு சப்பானி? உன்னை எதுக்குடா நான் சப்பானி தூக்கணும்? ஊரா ஊரா தொட்டத்துல. என்னடா ஆச்சு? பாப்பா, என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜுக்கு அப்பாற்பட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதான் எனக்கு புரியல. என்ன வேலு, அந்த கிழவி இங்க எங்கேயோ வேலை செய்யுதுன்னு கேள்விப்பட்டு வந்தா பாதி வழியில இந்த மாதிரி பண்றியே? ஐயோ, அந்த கிழவியை தேடி தேடிதான் நம்ம வண்டியோட பாகங்கள்லாம் தேஞ்சு போய் ரிப்பேர் ஆகி உக்காந்துருக்கு. நீ அன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த கிழவியை பிடிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? பாப்பா, அன்னைக்கே மாப்பிள்ளை வீடு தேடி போனே. அந்த சத்திரத்துல கல்யாணம் நின்ன கையோட சத்திர வாசல்லே கழுவி வாட்டிட்டாங்களாம். அதான் கண்டுபிடிக்க முடியல. பாப்பா 1 மினிட், வண்டி ரெடி பண்றேன். பிரபா, என்ன வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? என்னங்க சித்தி இப்படி கேக்குறீங்க? நடு ரோட்ல அம்போன்னு நிக்கிறோம். என் கை மூஞ்செல்லாம் ஒரே கரியா இருக்கு. வண்டி ஒரு பக்கம் புகை ஊட்டிட்டு இருக்கு. வண்டி ரிப்பேர் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. சரி, எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை டிராப் பண்றவா. தேவையில்லை, என்கிட்ட வண்டி இருக்கு, நான் அதுலயே போய்க்கிறேன். மேடம் வாங்க போலாம். அடாடாடாடாடா மேடம், உங்களை யாராவது ஏதாவது பேசினா ராமு சாருக்கு கோவம் வருதோ இல்லையோ, இந்த உயர்ந்த மனிதனுக்கு கோவம் வந்துடுது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஊர்ல அப்படி பேசிட்டாங்க, அதான் சொன்னேன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் டிஸ்கஷன்லாம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அதான் ஹார்பர்ல கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங், கவர்மெண்ட்ல கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இதெல்லாம் இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க. வளர்ந்தவர இந்த பாருங்க, இந்த மாதிரி லேன்சர் கார்ல போறவெல்லாம் நேர்மையா சம்பாரிச்சவனும் இல்ல. இந்த மாதிரி பழைய மாருதி வேன்ல போறவெல்லாம் சம்பாதிக்க வக்கில்லாதவனும் இல்ல. எங்க பாப்பா எளிமையின் அடையாளம், தெய்வ பாப்பா. அது பழச மறக்க கூடாது. அந்த பழைய வேன்ல வந்துட்டு இருக்கு. எங்க பாப்பா நினைச்சது ஒரு போன் 100 பென்சிங்க நிக்கும், தெரியுமா? ஏன் வேலு, உங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு இன்னும் இழிச்சவங்க இருக்காங்க? யோகி, வார்த்தை அளந்து பேசுங்க.
போயா பாப்பா, நம்ம கடன் கொடுக்க இழிச்சவன் இருக்கானு கேட்கிறானே, அப்ப ராமு இழிச்சவாயனா? இல்ல பாப்பா, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வட்டியே இல்லாம இந்த ராமு இந்த யோகி பயலுக்கு சாரதாவை கடனா கொடுத்துருக்கான்னா அப்ப ராமு இழிச்சவாயன் தானே. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு இதை சாரதா யோகிய தள்ளிட்டு போறா, அப்ப இந்த ராமு அம்போன்னு குழந்தைங்க கொண்டு நம்ம கிட்ட ஒப்பாரி வைக்க போறான். அந்த நேரத்தில் ராமுக்கு முழு ஆதரவு நம்ம கொடுக்கணும் பாப்பா. நீ தரியோ இல்லையோ, நான் ஆதரவு கொடுப்பப்பா. வேலையை பாக்குறியா? சரி பாப்பா. கலா, மாதவன் சார் வந்தாரா? இல்ல மேடம். நல்லா தெரியுமா? இன்னும் வரல மேடம். ஹலோ, மாதவன் சார் வந்தாரா? இல்ல, எனக்கு டிராஃபிக் ஜாம்ல லேட் ஆயிடுச்சு, அதான் வந்துட்டு போனாரான்னு. ஓகே. சாரி ப்ராப்ளமா? ஐம் சாரி, லேட் ஆயிடுச்சு. இல்ல, எனி ப்ராப்ளம்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதனால ஆட்டோ பிடிச்சி உங்க அம்மாவை அதில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்த்து இசிஜி எடுத்து ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து மெடிசன் வாங்கி உங்க அம்மாவை கொண்டு போய் திருப்பி வீட்டை விட்டுட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் தானே? இல்ல, நிஜமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் கோயில் போயிட்டதுக்குள்ள ஃபீவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இல்ல, இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ ஓகே, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல, நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். நீங்க முதல்ல போய் அம்மாவை பாருங்க. இல்ல, எங்க அம்மா கூட சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. நத்திங் டு வரி. வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.